பொதுவா நிறைய பேருக்கு ஒரு பயம் உண்டு. நமக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்கல அப்படின்னா யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ, யாராவது நமக்கு ஏதாவது வச்சிருப்பாங்களோ, தொடர்ந்து துயரம் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா யாராவது எங்களுக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க, செய்வன செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் நீக்கக்கூடியது எது தெரியுமா? சேவல் தான். சேவல் சாதாரணமான சேவல் இல்ல. முருகப்பெருமானுக்கு கொடியாக விளங்குவதே அந்த சேவல் தான். அது மேல இருந்து கூவுதான், கொப்பரப்போ அப்படின்னு கூவி ஞான சூரியன் வருகிறான், எல்லோரும் எழுந்திருங்கள் அப்படின்னு நம்ம எழுப்புமா. வள்ளியினுடைய திருமணத்தின் போது கூட சேவலினுடைய ஆற்றலை பற்றி ரொம்ப அழகா முருகப்பெருமான் நிரூபித்திருப்பார். அங்கே எதிர்த்து வர கூட்டத்தினரை எல்லாம் பார்த்து முருகன் போய் சண்டை போட வேண்டாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவாரு? சேவலை கூப்பிட்டு, சேவலே நீ போய் கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்பார். இந்த சேவல் என்ன பண்ணுமா? கொப்பரப்போன்னு கூவுமா. எதிர்த்து வந்த வேடர்கள் எல்லாம் ஆண்டு போவார்கள் அப்படின்னு நமக்கு பேசுகிறது சேவலினுடைய ஆற்றலை பற்றி. அப்ப சேவல் என்பது எவ்வளவு வலிமை படைத்தது அப்படிங்கிறது தெரியுது. அதனால இந்த சேவல் விருத்தத்தை பாராயணம் பண்ணீங்கன்னா பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, எதிராளிகள் நமக்கு வைக்கக்கூடிய எந்த வகையான மாந்திரீக பிரச்சனைகளாக இருந்தாலும், அல்லது நம் மீது ஏற்படக்கூடிய திருஷ்டி, சில பேர் நம்ம மேல வைக்கக்கூடிய கண்ணு, இந்த மாதிரி பல விஷயங்களையும் போக்கி வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பெற்று தரக்கூடியதாக இந்த சேவல் விருத்தம் அப்படிங்கறது அமைந்திருக்கிறது. சேவல் விருத்தம் படிச்சா பய உணர்வே இருக்காது. சேவல் வெற்றியின் தன்மை படைத்தது. பயம்னா என்ன பயம்? எல்லா பயமும் தான். அதோட முக்கியமா யம பயத்தையும் போக்கக்கூடியது சேவல் விருத்தம்.